தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 100% ட்ரஸ்டடான வெப்சைட். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒர்க்கை நீங்கள் வீட்டில் இருந்தும் பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் இருந்தும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா காலேஜில் இருந்தும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 100% வீக்லி மந்த்லி பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் போயிடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம், உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம் பண்ணால் போதும். ஸோ இதில் ஒர்க் டைம்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ள லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் 24/7 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் 100% ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது இந்த வெப்சைட்டில். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 500 rupees கொடுத்துருவாங்க. ரொம்பவே சூப்பரான வெப்சைட், கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போது இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச காப்பி பேஸ்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees கிடைக்கும். இது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவாகவும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை ரைட் பண்ணி இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 15 rupees கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளே குவிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குவிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த குவிஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 rupees கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போனஸ் இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 rupees கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இவங்க எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டாஸ்க்கும் நீங்கள் உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும். ஒரு கிளிக்குக்கும் 5 rupees கொடுப்பாங்க. ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். எல்லாத்துலேயுமே எப்படி ஏர்ன் பண்ணுறது, பேமெண்ட் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்குள்ளே சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் சைன்இன் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய மெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலிமாவும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலிமாவே சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சைன் அப் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனை காமிச்சிருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன், யுவர் சைன் அப் போனஸ் 500 rupees credited ஆன் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அந்த 500 rupees பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே டெய்லி லாகின் பண்ணுறது மூலிமா ஒரு 50 பைசே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை மொபைல் சொல்லிட்டு பக்கத்தில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்த அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே டிஸ்பிளேல காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வெரிஃபை பண்ண நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க போதும். உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். அந்த மொபைல் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ லாகின் பேஜ் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எது மூலிமா லாகின் பண்ணாமோ அது மூலிமா லாகின் பண்ணிங்க. நீங்கள் இமெயில் ஐடி போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் ஐடி போட்டுட்டு கீழே பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் மூலிமா தான் லாகின் பண்ணோம். ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா
500 ருபீஸ் கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. கூடவே டெய்லி லாகின் பண்ண போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசே கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். முதல்ல வந்து காப்பி பேஸ்ட் ஜாப் அது எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் யுவர் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் இதே வந்து டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இவங்க வந்து ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஆடை எங்கே போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஃப்ரீ கிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ்லாம் வரும். அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் இவங்க கொடுத்துருக்க ஆடை நீங்கள் போஸ்ட் பண்ணினாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் ஃப்ரீ கிளாசிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இங்கே வந்து எனக்கு கீழே எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் காப்பி பண்ண ஆடை இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்த உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏ ஃப்ரீ கிளாசிஃபைடு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்குள்ளே வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சப் கேட்டகரி கேட்கும். ஸோ அந்த சப் கேட்டகரியில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் PR/ஆடுன்னு சொல்லியிருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இது நீங்கள் டச் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் கொடுத்த ஆடை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் எங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஆன்லைன் ஜாப்னு வச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கீழே கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆன்லைன் ஜாப்னு கொடுத்துருக்காங்க, டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த டைட்டிலை வந்து நீங்கள் அழகாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அப்புறம் வந்து இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த சப்ஜெக்ட்ன்ற இடத்துல இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ண அப்புறம் கீழே வந்து பாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இங்கே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதையும் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்த அப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் கொடுக்கறதா தான் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நோ இமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ஆடுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்ச்சாவை வந்து இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. இப்போ டைப் பண்ணி முடிச்சப்பறம் வந்து அந்த கேப்ச்சா கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணி முடித்த அப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட் வந்து போஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆடை வந்து வியூ பண்ணுங்கள். கீழே வியூ ஆடுன்னு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண ஆடு வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ வியூ பண்ண அப்புறம் நீங்கள் இந்த ஆடுக்கான லிங்கை காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஷேர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணி இந்த பேஜுக்கான லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஆடோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய டெய்லி ஆன்லைன் ஜாப் வெப்சைட்குள்ளே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் யுவர் URL அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல ஆட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆட் ரெஃபரன்ஸ் நம்பர் 1001 சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே வந்து அந்த ஆடோட URL நீங்கள் காப்பி பண்ணிங்க
பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல்லை இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகி முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 10 ரூபீஸ் ஆட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து இதுக்கு முன்னே 500 ரூபீஸ் இருந்தது. இப்போ அந்த 10 ரூபீஸ் ஆட் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து 510 ஆகிடுச்சு. இதுக்கு முன்னே 500 ரூபீஸ் இருந்தது. இப்போ நம்ம ஒரு ஆடை போஸ்ட் பண்ணதுனால 510 ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களால் ஒரு ஆடு போஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் 10 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு ஆடை போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். அதே வந்து ரொம்பவே அதிகமான டைம் தான். நீங்கள் வந்து இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வித்தின் 2 to 3 மினிட்ஸில் இந்த ஆடு எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு 10 ரூபீஸாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ஆடுக்கு 10 ரூபீஸ்னால் நீங்கள் 10 ஆடை போஸ்ட் பண்ணிங்கன்னா 100 ரூபீஸ் உங்களால் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆடை போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஜாப். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க டாபிக் ஏதாச்சும் நீங்கள் ஆர்டிக்கலை ரைட் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பேஜுக்கு வந்த அப்புறம் சப்மிட் ஏ நியூ ஆர்டிக்கல் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ண அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க வந்து டைம் எடுத்திருப்பாங்க இந்த ஆர்டிக்கலை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ ரிவ்யூ பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த ஆர்டிக்கல் போஸ்ட் ஆன உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இமெயில். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து போனஸ் இமெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ணின விஷயம் என்னன்னா, இங்கே ரெட் கலரில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய மெயிலுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ உங்கள் மெயிலில் வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னோ, இந்த வீடியோவோ இல்லை வந்து ஆர்டிக்கலை கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னோ இல்லை படிச்சிங்கனாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து 4 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டெய்லி கொஞ்சம் கொடுப்பாங்க. இது நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸு. ஸோ இந்த குவிஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்லாம் நீங்கள் பண்ணுறது மூலியமாக அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ ஃபன் குவிஸுக்கு வந்து 2 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் குவிஸுக்கு 2 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ளே குவிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபீ கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபீஸ் இந்த குவிஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் நண்பா. கண்டிப்பாாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அகைன் அந்த 3 ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மை ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஏர்னிங் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜாயினிங் போனஸ் வந்து 500 ரூபீஸ் கொடுத்தாங்க. காப்பி பேஸ்ட் ஜாபுக்கு 10 ரூபீஸ். அதுக்கப்புறம் லாகின் போனஸ் 50 பைசே. நான் ஒன்றும் ஆர்டிக்கல் எதுவும் ரைட் பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு 10 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க விட்ரா ஏர்னிங் சொல்லிட்டு. மினிமம் உங்ககிட்ட 5000 இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து இதை வந்து பே அவுட் பண்ணிக்க முடியும். ரிக்வஸ்ட் பே அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணிங்கன்னா 5000 நீங்கள் ஏர்ன் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 5000 ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாகவே 5000 ஏர்ன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ட்ரஸ்டான வெப்சைட் நண்பா. பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.